எல்லாரும் நல்லா இருக்கும். என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக தான் இருக்கோம். இந்த நியூஸ் வந்ததுலேருந்தே எல்லாருமே நான் எதிர்பார்க்காத ஆள் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி அங்கே எப்படி இருக்குது, நீ சேஃபாக இருக்கியா, இப்போ ஓகேவா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், இங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆக்சுவலி நியூஸில் வர்றதெல்லாம் உண்மை தான், ஆனால் நியூஸில் காட்டுற அளவுக்கு எதுவுமே உண்மை கிடையாது. இங்கே எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக தான் இருக்காங்க. இங்கே பெருசாக அந்த அளவுக்கு பதட்டம் இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன பயம் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா நம்ம இது வரைக்கும் அந்த போருன்றதெல்லாம் புக்கில் படிச்சிருப்போம், சினிமாவில் பார்த்துருப்போம், நம்ம நேரில் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்றதுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருக்குது. மற்றபடி இங்கே ஆனால் எந்த விதமான பதட்டமும் இல்லை, ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இது நடந்தது February 28 அப்போ துபாயில் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி அன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ரம்ஜான் ஸ்பெஷல், ரம்ஜானுக்காக ஒரு ஸ்ட்ரீட்டில் ஃபயர் ஒர்க்ஸ் நடத்துனாங்க. அங்கே லைட் ஷோ, ஃபயர் ஒர்க்ஸ் அதெல்லாம் நடத்துவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அன்றைக்கி கிளம்பி போனது. பார்த்தா என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? இன்றைக்கி போன இடத்துல என்னென்ன நடந்தது, எங்களுக்கு எப்போ நியூஸ் வந்தது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துட்டுருக்கோன்னா, என்னுடைய பழைய வீடு, அந்த கோவில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம், பர்துபாய். இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். அப்புறம் நட்ஸ் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரம்ஜான் ஸ்பெஷல் ஒன்று ஃபயர் ஒர்க்ஸ் நடக்க போகுது, அதுவும் பார்க்க போகிறோம். மொத்தத்தையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இன்னைக்கு ட்ரிப்பில் புதுசாக நம்ம கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அது யாருன்னு சொன்னீங்க? உங்க பேர் என்னது? என்னுடைய பேரு ரவணா. நான் சென்னையில இருந்து எதுக்கு வந்தீங்க? முக்கியமான விஷயம், உள்ள கோயில் உள்ள கேமரா அலோடு இல்லை, அதனால நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறேன். கோயில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப 3 வருஷம் ஆகுது இந்த ஏரியா பக்கம் நாங்கள் இப்போ எங்கள் ஏரியா வழியாக வரோம், ஏரியாவே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இடமே மாறிட்டுருக்கு எல்லாமே. இவ்வளோ நாளாக இது வீட்டு பக்கத்தில் இருக்கும் போது இதோட அருமை தெரியல. இப்போ என்னடானா மெட்ரோ பஸ்ஸுன்னு எல்லாம் பிடிச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஏரியா பக்கம் வரும்போது தான் இதோட அருமை தெரியுது. இதுதான் 1 dirhams போட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஜஸ்ட் 1 dirhamsலேயே நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணலாம். இங்கே ஏறுறது இருந்தால் ப்ரைவேட்டாக நம்ம புக் பண்ணணும், அது வேறு. நம்ம அங்கே 1 dirhams சரி, இப்போ நம்ம இங்கே 1 dirhams போட்டில் தான் போக போகிறோம். பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும்.
எப்படியோ அந்த போட்டிங் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்க மதுரா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஆமாம். இந்த இடத்த தான் துபாயில் இருக்க மினி டி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபுல்லாக பயங்கர கடையாக இருக்கும். அல்ஃபைதி தெரியலப்பா, பார்க்குறேன். இதுதான் மதுரா ஹோட்டல். உள்ள ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல. தன்னன்னா சொல்லுங்க. பூரி ஒரு பிளேட் சொல்லுங்க. பூரி யாருமே சொல்லவே இல்லை. யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். புரியல. சென்னா பட்டரான்னா ஒரு பெரிய பூரி இருக்குமே, சோளா பூரி மாதிரி. பரவாயில்ல, எடுத்துட்டு வாங்க. இல்லை, இது அந்த பூரி இல்லையா, இது நார்மல் பூரியா? இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிற பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபயர் ஒர்க்ஸ் இன்றைக்கி நடக்கலையா, கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஸோ இன்னொரு நாள் நம்ம என்றைக்கு ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குதோ அன்றைக்கி வந்து நம்ம பார்த்துக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கல்ல, இதுதான் அன்றைக்கி நடந்தது. நாங்கள் அன்றைக்கி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக போனோம். அங்கே போன உடனே அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லைங்க இப்போ இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ப்ரோக்ராம்னால் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அதனால் உடனே அப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பெருசாக வேறு எந்த விதமான பதட்டமும் இல்லை. நாங்கள் அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் திரும்ப வீட்டுக்கே வந்தோம். வீட்டுக்கு வந்து நியூஸ்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது, இன்னும் இந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் நைட்டு 10 மணிக்கெலாம் போய் கூட வெளியில் போய் டீலாம் குடிச்சிட்டு வந்தேன். ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு எதுவுமே தெரியல. அங்கேருந்து இந்தியாவிலேருந்து எங்களுக்கு ஃபோன் கால் வர வரைக்குமே எங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியல. நாங்கள் ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தோம். இத்தனைக்கும் நாங்கள் ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நார்மலாக தான் இருந்தது. ஸோ பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாருமே சேஃபாக தான் இருக்கோம். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பை. மச்சான், நீ துபாயில இருக்கிற பயமா இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம்.